வெல்கம் டு மாசா ஐஏஎஸ் அகாடமி. நாம இன்னைக்கு இந்த வீடியோல எலிமெண்டரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல இருக்கிற மாடல் 2 क्वेश्चंस பத்தி தான் பார்க்க போறோம். சோ இந்த மாடல் 2 பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மீடியன் அப்படிங்கற பேஸ் பண்ணி அந்த क्वेश्चन வந்து இருக்கும். சோ மீடியன் அப்படினாலே நடுவுல இருக்கக்கூடிய நம்பர் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். சோ நடுவில் இருக்கக்கூடிய எண் அதுக்கு பேர் தான் வந்து என்ன சொல்லுவாங்க, மீடியன் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ நல்லா கவனிச்சுக்கோங்க. சோ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படிங்கிற क्वेश्चनல எல்லா நம்பரையும் கொடுத்திருக்க நம்பர் எல்லாத்தையுமே அசெண்டிங் ஆர்டர்ல எழுதணும். கொடுத்திருக்க நம்பர் எல்லாத்தையும் நீங்க என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் அசெண்டிங் ஆர்டர்ல எழுதணும். ஏறு வரிசையில நீங்க என்ன பண்ணணும், எழுதி முடிக்கணும். சோ ஏறு வரிசையில நீங்க எழுதி முடிச்சாதான் என்ன பண்ண முடியும், அந்த மீடியன் வந்து நம்ம என்ன பண்ண முடியும், கண்டுபிடிக்க முடியும். சோ ஏறு வரிசையில எழுதிட்டு நடுவுல என்ன நம்பர் இருக்கோ அதை நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா அதான் உங்களுக்கு என்னதான் இருக்கும், மீடியனா இருக்கும். சரியா? சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. The following observations are arranged in ascending order. If the median is அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. மீடியன் வந்து 63. What is the value of x? இந்த அப்சர்வேஷன் வந்து அசெண்டிங் ஆர்டர்ல எழுதிருக்குன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, நம்ம அசெண்டிங் ஆர்டர்ல எழுத வேண்டாம். சரியா? சோ அப்ப மீடியன் வந்து 63 சொல்லி கொடுத்திருக்காங்க. மீடியன் வந்து என்னது, சென்டர்ல இருக்கக்கூடிய நம்பர். கரெக்ட்டா? சோ இங்க பாருங்க 1 2 3 4 5 6 7 8 9 10 10 நம்பர் இருக்குது. நம்ம மீடியன் எதா இருக்கும், இந்த x x plus 2 ரெண்டு நம்பர் தான் வந்து என்னது, மீடியன். அப்போ x, x plus 2 தான் வந்து என்னது, மீடியன். அதான் எவ்வளவு கொடுத்திருக்காங்க, 63 கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி ரெண்டு நம்பர் வந்துச்சு அப்படின்னா மீடியன்ல நம்ம என்ன பண்ணணும், அதுக்கு ஆவரேஜ் வந்து எடுத்துடணும். அதுக்கு என்ன பண்ணணும், ஆவரேஜ் வந்து எடுக்கணும். சரியா? அப்ப x plus x plus 2 divided by 2 is equal to எவ்வளவு, 63. சோ நான் என்ன பண்ணிருக்கேன், x x plus 2 க்கு என்ன பண்ணிருக்கேன், ஆவரேஜ் வந்து எடுத்திருக்கேன். சரியா? சோ அப்ப நமக்கு என்ன கிடைக்கும், 2x plus 2 is equal to இதுங்க மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா 126 கிடைக்கும். அப்ப 2x is equal to 124. அப்ப x is equal to 6 2 12 e 2 4. சோ நமக்கு என்ன கிடைக்கும், 62 கிடைக்கும். சோ இதுதான் நம்மளோட x ஓட வேல்யூவா இருக்கும். சரியா? சோ செகண்ட் क्वेश्चन பாருங்க. Find the median of the data. இதோட மீடியன் கேக்குறாங்க. சோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், இத அசெண்டிங் ஆர்டர் எழுதுறோம். அப்ப அசெண்டிங் ஆர்டர் எழுதும் போது ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன இருக்குது, 11 நம்ம எழுதலாம். அடுத்தது 11 எழுதியாச்சா, அடுத்தது 15 எழுதலாம். அடுத்தது 16 எழுதலாம். அடுத்தது 17 இருக்கு, 17 நம்ம என்ன பண்ணலாம், எழுதலாம். அடுத்தது 18 எழுதலாம். அடுத்தது 22 இருக்கா, சோ 22 எழுதலாம். சோ அடுத்தது பாத்தீங்கன்னா 33 இருக்குது, 33 எழுதலாம். சோ அடுத்து பாத்தீங்கன்னா 51 தான் இருக்குது, 51. அப்புறம் பாத்தீங்கன்னா 71, அப்புறம் 75. சரியா? சோ மொத்தம் இங்க ஒரு 3 4 5 6 7 8 9 10 நம்பர் இருக்கு. அப்போ 10 நம்பர் இருந்ததுன்னா சென்டர்ல ரெண்டு நம்பர் வந்துடும். அப்படிதானே? சோ இது ரெண்டுமே வந்து என்னது, மீடியன் அர்த்தம். அப்படி ரெண்டு நம்பர் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், அதுக்கு ஆவரேஜ் எடுப்போம். கரெக்டா? அப்ப 18 பிளஸ் 22 பை 2. அப்ப நமக்கு எவ்வளவு கிடைக்கும், 22 30 40 பை 2. சோ நமக்கு வேல்யூ எவ்வளவு கிடைக்கும், 20 கிடைக்கும். சோ இதோட வேல்யூ எவ்வளவு, 20. சரியா? தேர்ட் क्वेश्चन பாருங்க. 40% is the passing criteria in an examination. Out of 9 students who appeared, 4 failed and the remaining received 80%, 55%, 52%, 66% and 81% marks. The median of the percentage marks is equal to அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ 40% மார்க்குக்கு மேல எடுத்தாதான் அவங்க வந்து என்னது, பாஸ். சரியா? சோ அப்படி பாஸ் பண்ண இது பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 5 பேரோட வந்து கொடுத்துருக்காங்க. 4 பேர் ஃபெயில் ஆயிட்டாங்க. 5 பேர் வந்து பாஸ், 4 பேர் வந்து என்னது, ஃபெயில். அப்ப ஃபெயில் ஆனவங்கள A%, B%, C%, D% எடுத்துக்கலாம். பாஸ் ஆனவங்க நம்ம அசெண்டிங் ஆர்டர்ல எழுதலாம். அப்ப நமக்கு என்ன கிடைக்கும், 52%, 55%, அதுக்கு பிறகு 66%, 80%, 81%. क्वेश्चन கேட்டிருக்காங்க the median of the percentage. சோ மீடியன் வந்து நமக்கு என்னதான் இருக்கும், சென்டர்ல இருக்க நம்பர். சோ சென்டர்ல இருக்க நம்பர் வந்து என்னது, 52%. சரியா? சோ ஃபோர்த் क्वेश्चन பாருங்க. So find out the median of the given below data அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ இதோட ஆப்ஷன் பாத்தீங்கன்னா நமக்கு தப்பா இருக்குது. இதுக்கு ஆப்ஷனே வேற மாதிரி வரும், பாயிண்ட்ல வரும். சரியா? சோ இந்த மாதிரி ஒரு क्वेश्चन நமக்கு வந்தாலே நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ ரேஞ்ச் தான் கொடுத்துருக்காங்க பாருங்க, 10 to 14 அப்படிங்கிறது ஒரு ரேஞ்ச்.
10ல இருந்து 14 வரைக்கும் இருக்கலாம், 15ல இருந்து 19 வரைக்கும் இருக்கலாம், 20ல இருந்து 24 வரைக்கும் இருக்கலாம், 25ல இருந்து 29 வரைக்கும் இருக்கலாம், 30ல இருந்து 34. அப்ப இந்த ரெண்டு வேல்யூக்கு மட்டும் நீங்க என்ன பண்ணா போதும், மீடியன் எடுத்தா போதும். சரியா? அப்ப 20 to 29 வரைக்கும் நமக்கு வந்துடும். 20 to 29 வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம், எடுத்துருவோம். சரியா? அப்ப 20 to 24 வந்து எவ்வளவு, 15 எடுக்கிறோமா, 25 to 29 எவ்வளவு, 20 எடுக்கிறோம். அப்ப இது ரெண்டுக்கு இடப்பட்ட வேல்யூ தான் நமக்கு என்னதான் இருக்கும், மீடியனா இருக்கும். ஸோ இதுக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா 25 பாயிண்ட் சம்திங் வரும். ஸோ இது வந்து நம்ம எதுல இருந்து எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம 20 to 29. ஸோ அப்ப அதுக்கு சென்டர் பாயிண்ட் நமக்கு என்னதான் இருக்கும், 25. சரியா? ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம எடுக்கிறோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி லெங்க்தியான கொஸ்டின் வந்து நீங்க என்ன பண்ணிருங்க, அவாய்ட் பண்ணிருங்க. இதோட ப்ரொசீஜரே ரொம்ப லெங்க்தா இருக்கும். அதுக்கு பதிலாக ஈஸியான கொஸ்டின்ஸ் என்ன பண்ணிக்கோங்க, சால்வ் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ 5th கொஸ்டின் பாருங்க. ஃபைண்ட் அவுட் த மீடியன் ஆஃப் த கிவன் பிலோ டேட்டா. சரியா? ஸோ மீடியன் அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், அசெண்டிங் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணி வரும். ஸோ 1/4 1/4 ரெண்டு 1/4 முடிஞ்சிச்சு. சரியா? அடுத்தது 1/2 1/2 1/2. ஸோ 3 1/2 முடிச்சாச்சு. அடுத்த முக்கால், அப்ப ரெண்டு முக்கால் இருக்குது, 3/4 3/4. அடுத்த லாஸ்ட்ல இருக்குது 1 2. ஸோ மீடியன்ல இருக்க நம்பர்னா 1 2 3 4 5 6 7 8 9 இருக்குது. அப்போ இங்க ஒரு 4 விட்டுறலாம், இங்க ஒரு 4 விட்டுறலாம். சரியா? அப்ப சென்டர்ல இருக்க நம்பர் வந்து என்னது, 1/4. ஸோ 1/4 தான் நமக்கு என்னதான் இருக்கும், சாரி 1/2. சரியா? ஸோ 1/2 தான் நமக்கு என்னதான் இருக்கும், மீடியனா இருக்கும். ஏன்னா 3 1/2 தானே போட்டிருக்கோம். ஸோ சென்டர்ல இருக்க நம்பர் வந்து என்னது, 1/2 இருக்கும். சரியா? ஸோ மீடியன் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியான டாபிக் தான். நீங்க நிறைய கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணும்போது என்ன பண்ணலாம், ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். சரியா? தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.